எப்படி செய்யறதுன்னு பாருங்க. அந்த நெய்யை ஊற்றுறேன். இதுதான் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஒரு 50, சும்மா 3/4 கிலோ அரிசி தான் போதும். பட்டை ஏலக்காயும் போட்டு ஏலக்காய், வெங்காயம் 2 கைப்பிடி அளவு வெங்காயம், 5 பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை புதினா தலை. மீன் குழம்புக்கு தேங்காய் சாதம் நல்லா சிந்தணும், நல்லா வதங்கணும். கொஞ்சம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. மோர் செம்பில் 2 செம்பு. அவ்வளோதான். இது நுர வரக்காட்டி அரிசி போனால் அப்படியே கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். எல்லாம் போட்டாச்சு, வெறும் தேங்காய் பால் தான் அது. நுர வந்துருச்சு. இவங்க சுற்றிக்கு நுர வந்து விட்டால் திறஞ்சிரும். அரிசியை போட்டுடணும். சாப்பாட்டு அரிசியும் போடலாம், ஜீரக சம்பா போடலாம், எந்த அரிசி வேணாலும் போடலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. புழுங்கரிசினாலும் கொஞ்சம் இழுக்கும் தண்ணி. கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி இதாக. அரிசி நல்லா ஊற போட்டோம், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்பப்போ கிண்டி விடணும். கிண்டி விட்டுங்க. தண்ணி நல்லா இதாகிடுச்சு, வச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த அம்மா வர்றதுக்காக இதை வச்சு பக்கத்தில் தோசை கட்டி வச்சுருக்கேன். அடுத்த கேஸை வச்சு தூக்கி தண்ணி இன்னும் கொஞ்சம் சீராக கம்மியானோன்னே தூக்கி அப்படியே வச்சு தம் போட்டுற வேண்டியதான். அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்ற வேண்டியதான் சோறு எடுக்கும்போது. வரப்பு வேணால் பச்சை மிளகா அதிகம் போட்டுக்கலாம், வரப்பு வேணான்னா கம்மியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது இறக்கி அப்படியே இதில் போட்டுருணும். மூடி இந்த பக்கம் போட்டுருணும். இந்த அம்மா அவ்வளோதான். போலன்னு ஆயிடுச்சு. அடியில் தம் வச்சு நெய் ஊற்றிக்கணும். அடியில் தோசை சட்டி வச்சு சிம்மில் வச்சு லேசாக 10 நிமிஷம் சிம்மில்னா சோறு சரியாகிடுச்சு.